புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். ஹலோ, வணக்கம். உங்கள் நண்பன் ஏகே. இன்றைக்கி ஒன் ஆஃப் த ஹாட் டாபிக், ஐ திங்க் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி அறிவித்திருக்கிறார். ஸோ பிஜேபியிலேருந்து விலகிட்டு புதிய கட்சி அறிவிச்சிருக்காரு. ஸோ அவர் அறிவித்த ஒரு 3 மணி நேரத்துலேயே 5 லட்சத்துக்கு மேலே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஐ திங்க் க்ளோஸ் டு 8-9 லேக்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் சேஞ்ச் வருது. ஜென்சி பாலிடிக்ஸ் இஸ் க்ரோயிங். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேசுகிறோம். வாங்க உள்ளே போகலாம். லாஸ்ட்டு 2 நாளாக அண்ணாமலை தான் ஹாட் டாபிக் ஆக்சுவலி. ஸோ பல விதமான யூகங்கள் பேசப்பட்டது. எல்லா யூகங்களுக்கும் இன்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஸோ ஒரு வழியாக அண்ணாமலை புதிய கட்சியை அறிவிக்கிறார்னு கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு அண்ணாமலை அந்த டீட்டெயில் பற்றி குயிக்காக போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு ரீகேப். ஏன்னா நிறைய பேர் ஐ திங்க் ஜென்சி பீப்புளுக்கும் அண்ணாமலை யார் அப்படிங்கிற ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அவருடைய பேக்ரவுண்டை பற்றி குயிக்காக ஒரு ரீகால் நம்ம குயிக்காக பேசுவோம். ஆக்சுவலி என்ன அண்ணாமலைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம IPS ஆஃபீஸர். அவர் பார்த்திங்கன்னா பிஹெச்டி காலேஜில் பிஇ படிச்சிருக்காரு. தென் IIM லக்னோவில் PGDM படிச்சிருக்காரு ஆக்சுவலி. ஸோ படிச்சுட்டு தென் ஒர்க்டு இன் கர்நாடகா, ஹைதராபாத் மற்ற லொக்கேஷனில் ஒர்க் பண்ணிட்டு கர்நாடகாவில் லாங் சர்வீஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஜாயின்ட் பாலிடிக்ஸ் இன் பிஜேபி அஸ் அ பிரசிடென்ட். பிஜேபி பிரசிடெண்ட்டாக நல்லாவே சர்வ் பண்ணார். அவர் சொல்லவே வேண்டாம். ஆக்சுவலி அண்ணாமலை பீரியட், பிஜேபி பீரியட் வந்து பிஜேபி வாஸ் இன் லைம் லைட். பிஜேபி வாஸ் க்ரோயிங் இன் தமிழ்நாடு. ஏன்னா அப்போ தான் பிஜேபி பெருசாக க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணிச்சு. ஈவன் லாஸ்ட் டைம் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கும் போதும் 11 to 12% பிஜேபி வாஸ் டேக்கன் த ஓட் பேங்க் இன் தமிழ்நாடு. ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி இந்த இயரை விட, இந்த வட்டம் 2026 எலெக்ஷனை விட லாஸ்ட் இயர் பிஜேபி பெர்ஃபார்ம்டு வெரி வெல். இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தா யாருக்கு பெருசாக ஆபத்து வரும் பார்த்தீங்கன்னா, தயங்காமல் சொல்லலாம் பிஜேபி. கண்டிப்பாக பிஜேபியிலிருந்து குரூப் ஆஃப் பீப்புள் வில் ஜாயின் அண்ணாமலை பார்ட்டி ஃபார் ஷியூர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று வந்து குரூப் வந்து ஏடிஎம்கே ஆல்சோ வில் அஃபெக்ட். ஏடிஎம்கேல வந்து நிறைய பேர் வந்து அண்ணாமலை கூட ஜாயின் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி இந்த கொங்கு பெல்ட். ஸோ அது போக 3வது பெரிய ஸ்ட்ரென்த் அண்ணாமலைக்கு யங்ஸ்டர்ஸ். ஏன்னா உங்களுக்குமே தெரியும், பிஜேபியில் இருக்கும்போது அண்ணாமலைக்கு நிறைய யங்ஸ்டர் சப்போர்ட்டும் இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நடிகர் விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி சிஎம் ஆகிட்டார். அவருக்கு வந்து ஒரு ஆக்டருங்கிற ஒரு பேக் போன் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு பக்கப்பலமாக இருந்துச்சு. அதனால் அவர் வந்து ஈஸியாக வந்து யங்ஸ்டர்ஸை கவர முடிஞ்சிச்சு ஆக்சுவலி. ஸோ எல்லாரையும் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. அவருக்கு ஒரு பெரிய ஃபேஸ் இருந்துச்சு. அது இவரை பொறுத்தளவு ஒரு நல்ல அரசியல்வாதின்னு பேர் எடுத்திருக்காரு. யங்ஸ்டர் மத்தியிலே ஒரு நல்ல பேர் இருக்குது. அது போக அடிஷ்னல் அட்வான்டேஜ் மேபி ஆர் மே நாட் வில் பி ரஜினிகாந்த் சாரோட அண்ணாமலை வெரி க்ளோஸ். மேபி ரஜினிகாந்த் சார் ஆல்சோ ஃபியூச்சர்லி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மே சப்போர்ட் அண்ணாமலைக்கு அவர் சப்போர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போர்ட் பண்ணினா அவரும் ஆன்மீக அரசியலை ரொம்ப விரும்புகிறவர். இன்னும் அண்ணாமலையோட நம்மளுடைய டீட்டெயில் ஐடியாலஜி நமக்கு தெரியல. பட் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங், ஏன்னா ஆல்ரெடி 2 திராவிடியன் ஐடியாலஜி கொண்ட 2 டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சி இருக்குது. அது போக நமக்கு ஈவன் விஜயும் கூட இந்த டிஎம்கே ஏடிஎம்கேல உள்ள கொள்கைகளையும் எடுத்திருக்காரு. ப்ளஸ் தமிழ் தேசியம் கொள்கையும் எடுத்திருக்காரு. எல்லா கொள்கையும் எடுத்த ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், அதாவது ஓவராலாக ஒரு மிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் கொள்கைகளை கொண்ட கட்சியாக தான் விஜய் வந்து இருக்குது. யூனிக்காக இந்த கொள்கை தான், இந்த ஐடியாலஜிலாம் இல்லை. ஸோ அதுவும் ஒரு டாக்டிக்ஸாகவும் அவர் பண்ணியிருக்காரு. பட் அதனால் ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இல்லாத ஐடியாலஜின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி திங் இஸ் இந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜி அண்ட் ப்ளஸ் லோக்கல் பாலிடிக்ஸ் ஆக்சுவலி. ஸோ இவர் பியூராக ஹிந்துத்துவ ஐடியாலஜின்னு போக மாட்டேங்க. தமிழ்நாட்டில் அதில் இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் பிஜேபி சக்ஸஸ் ஆக முடியல. ஸோ அதனால் இவர் வந்து மேபி ஆன்மீக அரசியல் ப்ளஸ் லோக்கல் இஷ்யூஸ் எஸ்பெஷலி, ஏன்னா ஹீ நோஸ் ஆக்சுவலி வெல் அபவுட் தமிழ்நாட்டில் என்னென்ன இஷ்யூ போயிட்டுருக்கு, அதை வந்து பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணி ஹவு டு கெயின் மோர் அப்படிங்கிற விதத்துலாம் போவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இப்படி இவர் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரும்போது
ஆப்வியஸாக யங்ஸ்டர் மத்தியிலையும் நிறைய ஈர்ப்பு வரும். மேபி ரஜினி அண்டு அதர் பிரமுகர்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி வந்தால் 2029 வராரா 31 வராராங்கிறதுல நமக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே நான் ஒரு பேட்டியிலையும் கொடுத்துருக்காரு, 2 years பிஃபோர் ஆர் 365 days ஐ திங்க் 1 year பிஃபோர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு தொகுதியில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அது சாத்தியக்கூறு இருக்குது. நம்ம 1 month 2 weeks வந்து 1 month 2 months முன்னாடிலாம் பண்ண முடியாது. 1 yearக்கு முன்னாடியே ஒவ்வொரு தொகுதிக்கும் டெடிகேட்டட் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி பண்ணால் நமக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு ஏற்கனவே நிறைய பேசியிருக்காரு. ஸோ ஈஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஐடி வார் ரூம்லாம் வச்சு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தார். அதனால தான் பிஜேபியில் ஒரு பெரிய லெவலுக்கு அவரால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ டிவிக்கே வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு பண்ணி சக்சீட் ஆனாங்க இல்லையா, அதே மாதிரி இவர் ஐடி வாரம்னு ஒரு கான்செப்டை வச்சு நிறையாவே நல்லாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும். ஸோ அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதும் ப்ளஸ் அவர் எலெக்ஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டாங்க. அப்போ அதனால தான் அவர் நல்ல ஓட் பேங்கை ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ 2029-31 தமிழ்நாட்டின் யங்ஸ்டர் காலம். ஐ திங்க் ஜென்சி பாலிடிக்ஸ். ஏன்னா இப்போ 3 இளம் தலைவர்கள் வராங்க. டிஎம்கேல உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். ஸோ இப்போ அண்ணாமலை வேற ஒரு யங்ஸ் தலைவர். அவர் 42 வயசு ஆகுது. உதயநிதி ஸ்டாலினோட இன்னும் 42 தான் ஆகுது. ஸோ ஐ திங்க் தென் விஜய் ஆல்சோ ஆல்ரெடி தேர். ஸோ விஜய் ஆல்சோ க்ளோஸ் டு 51 ஆக்சுவலி. ஸோ 3 தலைவர்கள் இருக்காங்க. ஸோ ஜென்சிக்கு ரொம்ப ஆல் 3 ஆர் வெரி க்ளோஸ் டு த ஜென்சி. ஈவன் உதயநிதி ஸ்டாலின் ஆல்சோ ஆக்டர், பட் பாலிடிக்ஸில் ஈவன் அதை விட அவர் ஃபேமஸும் கூட ஆக்சுவலி. இப்போ இவர் வந்து ஸ்டேட்டாகவே இப்போ தான் எதிர்க்கட்சி தலைவராக வேறு இருக்கார் விஜய்க்கு அகேன்ஸ்டாக. இப்போ அண்ணாமலை ஆல்சோ ஆடிங் டு திஸ் லிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சாய்ஸஸ் ஆர் மோர். ஸோ 2029 ஆர் 31 இட்ஸ் ரியலி கோயிங் டு பி அ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் ஃபார் அஸ். பார்க்கலாம் எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் க்ரியேட் பண்ணி என்ன இம்பேக்டை ஃபர்தராக க்ரியேட் பண்ண போகிறாரு. ஸோ த ஃபர்தர் டென்ட் எந்த சைடு விழுக போகுதுங்கிறத வி கேன் வெயிட் அண்ட் சி. ஸோ டிஎம்கே சைடு அகைன் டென்ட்டு போதா, ஈவன் டிவிக்கேவே இப்போது பீப்புள் ஆர் இன்னும் நெக்ஸ்ட் 3 yearsல எப்படி இவங்க ரூல் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸோட சாய்ஸ் யார் இருக்க போகிறா, யங்ஸ்டர்ஸ் ஒரு குரூப் பெரிய குரூப்பு மூவ் ஆக போதா ஆர் பார்ஷியல் குரூப் மூவ் ஆக போகிறாங்கிறது வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. Definitely we can wait and see. I'm also very interested to watch. இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஐ திங்க் நெக்ஸ்ட் 2 to 3 yearsலாம் வில் கெட் டு நோ ஸோ ஹவு இட்ஸ் கோயிங் ஆக்சுவலி அப்படிங்கிறத. ஸோ ஐ திங்க் அப்கமிங் மந்த்ஸில் வில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் டாபிக். ஏன்னா எனக்கே ஆச்சரியம் ஆக்சுவலி. அவர் அனௌன்ஸ் பண்ணி 3 hours பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேட்டஸ்ட்டு கவுண்டு பார்த்தீங்கன்னா வி த லீடர்ஸுங்கிற www.vtheleaders.org அப்படிங்கிற வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ எடுக்கும்போது 8,47,481 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ரியலி கிரேட் ரெஸ்பான்ஸ் கைஸ். பிகாஸ் சிங்கிள் மேன் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய குரூப்போ மொத்தமாக யாரும் வெளியே வரல இது வரைக்கும். ஓகே 1 or 2 people ஆர் அனௌன்ஸ், பட் அண்ணாமலை தான் ஒன்லி அண்ணாமலை. ஸோ இன்றைக்கி அவர் அனௌன்ஸ் பண்ணி ஐ திங்க் 12 o'clock நினைக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் 8 hours. Within 8 hours actually within every 1 hour actually 1 lakh people are joining. So 8 lakhs people are joining. So இந்த 8 lakhs become next 1 monthக்குள்ளே 50 lakhs கிராஸ் பண்ண போகுமா? அப்படி 50 lakhs கிராஸ் பண்ணால் அது இஸ் கோயிங் டு பி கிரேட் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி. கண்டிப்பாக கிரேட் ரெஸ்பான்ஸ், கிரேட் சக்ஸஸ் ஆல்சோ. அண்ணாமலை கண்டிப்பாக அதை பூஸ்ட் பண்ணும். அவர் கண்டிப்பாக உத்வேகத்தோட நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போவார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவர் 50 lakhs ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்து என்ன? அண்ணாமலை கோயிங் டு பி a கேம் சேஞ்சர் ஃபார் த அப்கமிங் எலெக்ஷன் இந்த தமிழ்நாடு? பெரிய கேம் சேஞ்சர், பெரிய பாலிட்டிஷியனாக தமிழ்நாட்டில் வருவாரா? அவர் கட்சி பெரிய லெவலில் எலிவேட் ஆகுமா? அது மூலமாக நெக்ஸ்ட்டு 1 monthக்குள்ளே 50 lakhs மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிடுவாங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஏகே ஷோ டைம் இந்த மாதிரி ஹாட் நியூஸ், பாலிட்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவும் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட், சினிமா, மூவிஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், எனி டாபிக் we will be discuss closely with you. Once again, thank you friends, thank you all. Bye from AK. Thank you.